விவசாய உறவுகளுக்கு வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழிகளுக்கு வீட்டிலேயே எப்படி வந்து தீவனம் செய்றது அப்படின்னு பார்க்க போறோங்க. இந்த வீடியோல சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம நாட்டுக்கோழி பண்ணையாளர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற அளவுகள தான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, 100 கிலோ தீவனம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 53 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் எடுத்திருக்கேங்க. மக்காச்சோளம் உடைச்ச மக்காச்சோளம் எடுத்திருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 10 கிலோ கம்புங்க. இது எல்லாமே நான் வந்து ஏற்கனவே வந்து வெயிட் போட்டு அளந்து வச்சுட்டேங்க. அதனால அப்படியே கொட்டணுங்க. மக் கம்பு பார்த்தீங்கன்னா, 10 கிலோ கம்புங்க. மொட்டை கம்பா இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இல்ல காட்டு கம்பா இருந்தாலும் எதா இருந்தாலும் போட்டுக்கலாங்க. 10 கிலோ கம்புங்க. அடுத்தது மிக்ஸ் பண்ண என்ன போட போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி தவிடுங்க. 100 கிலோ தீவனம் செய்யறதுக்கு 5 கிலோ அரிசி தவிடு வந்து மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம வந்து அரிசியோட அரைச்சாலும் சரிங்க, நெல்லா வாங்கி தவிடோடு சேர்த்து அரைச்சிட்டு நான் எப்படி வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லா வாங்கிட்டேங்க. நெல்லை வாங்கி அப்படியே நெல்லாவே அரைச்சிட்டேங்க. அதனால் தவிடும் அரிசியும் கலந்துருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 5 கிலோ அரிசி தவிடு எடுத்திருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோழிங்களுக்கு வந்து என்ன வந்து கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் தாது உப்பு கலவைங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மினரல் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 100 கிலோ தீவனம் கலக்கிறதுக்கு 200 கிராம் மினரல் மிக்சர் வந்து போடணுங்க. நான் வந்து ஏற்கனவே அளந்து வச்சுருக்கேன் டப்பாவில். உங்களுக்கு வந்து பாக்கெட்டை வந்து இப்போ காட்டுறேன். 100 கிலோ தீவனம் செய்கிறதுக்கு மினரல் மிக்சர் 200 கிராம் போடணுங்க. அதான் இப்போ வந்து பார்க்குறீங்க. பவுடர் ஃபார்மேட்டில் இருக்குங்க. இது வந்து அப்படியே தீவனத்தோட நல்லா கலந்து விட்டுருணுங்க. நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா கொட்டிட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக 2 டைம் மிக்ஸ் பண்ணிடுவேங்க. அடுத்தது நம்ம இப்போ என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா, கடலை புண்ணாக்கு 19 கிலோ, சூரியகாந்தி புண்ணாக்கு 10 கிலோ போடணுங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட சூரியகாந்தி புண்ணாக்கு நமக்கு கிடைக்காது. அதனால நான் வந்து அதுக்கு பதிலா தேங்காய் புண்ணாக்கு போட்டுக்கிட்டேங்க. கடலை புண்ணாக்கு 19 கிலோ, சூரியகாந்தி புண்ணாக்கு பதிலா தேங்காய் புண்ணாக்கு வந்து 10 கிலோ எடுத்து வந்து மிஷினில் அரைச்சி போட்டேங்க. ஏன்னா கடலை புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. இது மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டிங்கன்னா, இது மாதிரி வந்து பவுடர் ஃபார்மேட்டில் வந்துடுங்க. அதுக்கு அரைக்கிறதுக்கு மிஷின் தனியாக இருக்குங்க. அதனால் இது மாதிரி அரைச்சி, இது அரைக்கிறதுக்கு கிலோவுக்கு ரூ. 2 நினைக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா 19 + 10 கிலோ, ஒரு 29 கிலோ வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு மட்டுமே போடணுங்க. இந்த மாதிரி முறையில் நம்மளே தீவனம் செய்யும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப சேவ் ஆகுதுங்க. அது இல்லாமல் வந்து நம்ம கரெக்டான நியூட்ரிஷன் வந்து நம்ம வந்து நம்மளோட கோழிங்களுக்கு வந்து கரெக்டாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா, கரெக்டான புரதம் வந்து அந்த கோழிங்களுக்கு போகுங்க. இதில் பார்த்திங்கன்னா புரதச்சத்து பார்த்திங்கன்னா 20% இருக்குங்க. கலோரி பார்த்திங்கன்னா 2800 கலோரி இருக்குங்க. நார்ச்சத்து பார்த்திங்கன்னா 5.5% இருக்குங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் இது வந்து இந்த மிக்சிங் பார்த்திங்கன்னா கோழிகளுக்கான கரெக்டான புரதத்தை வந்து கோழிங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்க முடியுங்க நம்மளால். இதுவே நம்ம வந்து கம்பெனி ஃபீடு வாங்கினோம்னா, எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் இப்போ 50 கிலோ மூட்டைன்னு பார்த்தீங்கன்னா 1900லேருந்து ரூ. 2000 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க 50 கிலோ மூட்டைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காசு சேவ் ஆகுங்க. அடுத்தது என்ன நம்ம வந்து போட போகிறோன்னா, 1/2 கிலோ உப்புங்க. 100 கிலோ தீவனம் செய்கிறதுக்கு 1/2 கிலோ உப்பு வந்து ஆட் பண்ணணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் கலவை. அது வந்து 200 கிராம் யூஸ் பண்ணுங்க. அது நம்மக்கிட்ட இல்லைங்க. ப்ரொஃபஷ்னலாக பண்ணோம் அப்படின்னா அதெல்லாமே யூஸ் பண்ணுங்க. அதில் என்னென்ன வந்து யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அமினோ ஆசிட் கலவை 200 கிராம், நுண்ம கொல்லி மருந்து 500 கிராம், இரத்த கழிச்சல் மருந்து வந்து நம்ம வந்து தீவனத்திலே ஆட் பண்ணுற மாதிரியா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா வந்து நம்ம வந்து இல்லைங்க தண்ணியில் நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேங்க. ட்ரிங்கர் சிஸ்டம் வந்து எங்களோட பண்ணையில் வந்து நீட்டாக இருக்குது, எந்த விதமான ப்ராப்ளமும் ஆகாது அப்படிங்கிறவங்க தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இதுதான் வந்து ரத்த கழிச்சல் மருந்துங்க. இது வந்து தீவனத்தை வந்து நான் வந்து கலக்கலைங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பண்ணையில் வந்து ட்ரிங்கர் சிஸ்டம் வந்து ஒழுங்காக வச்சு மெயின்டைன் பண்ணுறனால நம்ம வந்து எப்போ ரத்த கழிச்சல் வருதோ அப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே கலந்து கொடுத்துட்றோங்க. இந்த மருந்தை வந்து நம்ம கோழி தீவனத்திலே கலந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் 100 கிலோவுக்கு 50 கிராம் மருந்து கலந்தால் போதுங்க. ஒன்றா சூப்பர் காக்ஸுங்கிற இப்போ நான் காட்டின மருந்து கொடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஆம்ப்ரோஃப்ளோட் அப்படின்னு இன்னொரு மருந்து இருக்குதுங்க. 2ல் ஏதோ ஒரு மருந்து, 2மே வந்து ரத்த கழிச்சல் மருந்தாங்க. எது வேணாலும் நமக்கு வந்து எது உங்களோட ஏரியாவில் வந்து ரத்த கழிச்சல் மருந்து கிடைக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. 100 கிலோவுக்கு 50 கிராம் வந்து கலக்கணுங்க. இதில் கலக்க வேண்டிய பொருட்கள் அவ்வளோதாங்க. நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கலக்கிறேங்க. இது வந்து அந்த லிஸ்ட்டில் கிடையாதுங்க. நான் வந்து என்னோடய இதுக்காக அரிசி கலந்துக்கிறேங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட் கட்டிங்கோசரம் நான் வந்து அரிசி வந்து கலந்துக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அரிசி வந்து பார்த்திங்கன்னா சத்து எதுவுமே கிடையாதுங்க. வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தாங்க. அதனால் கோழிங்களுக்கு வயிறு நம்பும்.
தீவனம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்குங்க. நம்ம அதுக்கு பதிலாக பசுந்தீவனம் வந்து நம்மளோட பண்ணையில் வந்து நம்ம பசுந்தீவனம் வந்து ரெகுலராகவே நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட பண்ணையில் எப்போவுமே பசுந்தீவனம் வந்து ரெகுலராகவே கொடுத்துட்ருப்பாங்க கோழிங்களுக்கு. அதனால் அரிசியும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது வந்து லிஸ்ட்டில் இல்லைங்க, கவர்மெண்ட் கொடுக்குற லிஸ்ட்டில் இல்லை. நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு வந்து கடைசியாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேங்க. கவர்மெண்ட்டில் வந்து என்னென்ன நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து அந்த அட்டவணை வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. ஏன்னா வந்து எல்லாம் ஒவ்வொரு லேயராக போட்டிருக்காங்க. சரி கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லா மக்காச்சோளம், கம்பு, புண்ணாக்கு, அப்புறம் அரிசி தவிடுங்க, அப்புறம் மருந்து, உப்பு 1/2 கிலோ உப்பு, அப்புறம் மினரல் மிக்சர் எல்லாமே போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா உங்களால் கரெக்டான தீவனத்தை இது பண்ண கொடுக்க முடியாதுங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து காஸ்ட் கட்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வாங்கின பொருட்களோட விலையோடு போட்டிருக்கேங்க. மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா 53 கிலோ 53.5 கிலோங்க, 30 ரூபாங்க. அரைக்கிற கூலியோட 30 ரூபாங்க, 1605 ரூபாங்க. கடலை புண்ணாக்கு பார்த்திங்கன்னா 19 கிலோங்க, 50 ரூபாங்க கிலோ, 50 ரூபா, 950 ரூபாங்க. கம்பு பார்த்திங்கன்னா 10 கிலோங்க, 28 ரூபாய்க்கு வாங்கினேங்க. அது பார்த்திங்கன்னா 280 ரூபாங்க. தேங்காய் புண்ணாக்கு பார்த்திங்கன்னா நம்மளோடதே இருக்குங்க, நம்மளோடதே தோட்டம் இருக்கனால தேங்காய் புண்ணாக்கு நான் காசு போட்டு வாங்கலைங்க. நான் கணக்குக்கு 250 ரூபா போட்டிருக்கேங்க. எள்ளு புண்ணாக்கு அதே மாதிரி கிலோ வந்து 20 ரூபாங்க. 5 கிலோ 5 கிலோ போட்டிருக்கேங்க. மொத்தம் 100 ரூபா ஆச்சுங்க. அரிசி தவிடு பார்த்திங்கன்னா எனக்கு அது ரேட்டு தெரிலங்க, அதனால் நான் வந்து 50 ரூபான்னு போட்டிருக்கேன். எனக்கு எச்சா வருமானு தெரில. உப்பு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 10 ரூபா. மினரல் மிக்சர் பார்த்திங்கன்னா 200 கிராம் பார்த்திங்கன்னா 40 ரூபாங்க. நம்ம மொத்தமாக இந்த 100 கிலோ கலவை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3285 ரூபா செலவாயிருக்குங்க. நீங்கள் வந்து இதே ஹோல்சேலில் இன்னும் வந்து பொருட்கள் வந்து ரேட்டு கம்மியாக எடுத்திங்கன்னா இன்னும் கம்மியாகுங்க. இது பார்த்திங்கன்னா 50 கிலோ வந்து நமக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1642 ரூபா ஆயிருக்குங்க 50 கிலோ. இதுவே நீங்கள் வந்து கோழி தீவனம் வந்து வெளியே வாங்கினீங்கன்னா 1900 ரூபா டு 2000 ரூபாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 ரூபா கொஞ்சம் மிச்சமாகுதுங்க. இதுவே இன்னும் ஹோல்சேலில் மக்காச்சோளம், கடலை புண்ணாக்கு எல்லாமே வாங்கினீங்கன்னா இன்னும் ரேட்டு கம்மியாகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீவன செலவு வந்து ரொம்ப கம்மியாகுங்க. இந்த முறையில் தீவனம் கொடுக்கும்போது நம்ம கோழிங்களை ஆரோக்கியமாக இருக்குங்க. எல்லா சத்துக்களும் வந்து கோழிங்களுக்கு வந்து போய் சேருங்க. நார்ச்சத்து, புரதம், கேலரி எல்லாமே வந்துட்டு கரெக்டான ரேஷியோவில் கொடுக்கும்போது கோழிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. அது இல்லாமல் பசுந்தீவனம் வந்து கொடுக்கறது பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னும் வந்து தீவன செலவை வந்து நம்மளோட பண்ணைகளில் கம்மி பண்ணலாங்க. 100 கிலோ தீவனம் செய்யறதுக்கான அட்டவணையை வந்து இந்த வீடியோவோட இதில் அட்டாச் பண்ணி விட்றாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிற ரேஷியோங்க. இது படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கோழிங்களை வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க, எந்த வித பிரச்சனையும் வராதுங்க. இது வந்து உங்களோட இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பண்ணையில் இதுதான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பண்ணியிருக்க தீவனம் பார்த்தீங்கன்னா 8 வாரங்கள் கடந்த கோழிங்களுக்கான தீவனங்க. இதுவே கோழி குஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் மக்காச்சோளம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக அரைக்கணுங்க. அரிசி எல்லாமே அரைச்சி போட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து கோழி குஞ்சுகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அது வந்து கொஞ்சம் ரேஷியோவே மாறுங்க. அது வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கிற டேபிள் காலமில் இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.